ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா June 4th. இன்றைக்கி டே வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான டேவாக முடிஞ்சிருக்கு ஃபைனலி. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு $120 கிட்ட லாஸ் பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோ கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 140 கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 140-150 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டான ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி எடுத்தேன்னு சொல்லி ட்ரேட் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயாஸ் தான். 4 ஹவரோட பயாஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக கீழே வந்துருந்துச்சு. கீழே வந்திருந்தாலுமே ஒரு டவுன் சைடில் வந்திருந்தாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியுமே எடுத்துருச்சு ப்ரைஸ் ஆல்ரெடி. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி 1 ஹவரோட எஃப்இஜியில் வந்து டேப் ஆகி நின்றுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேண்டில் தான் 9:30 ஓப்பன் கேண்டில், அதை விட்டுங்க. இந்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் டவுன் கேண்டில் வரைக்கும் நீங்கள் வந்து இது நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து டேப் ஆகி நின்றுச்சு. ஓகே, ஸோ இப்போ டேப் ஆகி நின்றுருக்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சப்போஸ் இந்த எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம செல் சைடு போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த எஃப்இஜிலேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிதுன்னா நம்ம வந்து பை சைட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி 1 ஹவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்திருக்கு, ஒரு புல் பேக் இருந்திருக்கு பை சைட்லேருந்து. ஸோ புல் பேக் வந்துட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவோட லோ எடுத்துகிட்டு இந்த லோவை எடுத்துகிட்டு இந்த எஃப்இஜியில் டேப் ஆகி தான் நின்றுருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டு கோ அப். அந்தளவுக்கு போகலினாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்லேயுமே 4 ஹவருக்கு வந்தீங்கன்னா இஎஸில் என்ன பண்ணிருந்துச்சுன்னா 4 ஹவருக்கு இந்த எஃப்இஜி வந்து இன்வெர்ஸ் பண்ணிருந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி இன்வெர்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு கேண்டில் தான் அந்த கேண்டில். ஸோ 9:30 ஓப்பன் கேண்டில் இது வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இன்வெர்ஸ் பண்ணிருந்துச்சு இந்த ஒரு எஃப்இஜி. இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஃப்இஜிக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கல இந்த எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது டவுன் சைடு அந்த இன்வெஸ்ட் பண்ண மூவில் இருக்க எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த எஃப்இஜிக்குள்ளே. ஸோ இந்த எஃப்இஜிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, சப்போஸ் இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன். சப்போஸ் இதுலேருந்து எஃப்இஜிலேருந்து ஒரு டவுன் சைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிதுன்னா நம்ம வந்து ஒரு நாஸ்டாக் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஓகே, ஸோ 1 ஹவர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே சினாரியோ தான். லண்டனோட ஹை இருந்துச்சு, லண்டன் லோ, ஏஷியாவோட லோ எடுத்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஓபியில் வந்து டச் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரைஸ். இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் டச் ஆகிட்டு கீழே பெருசாக போகல. ஓபி இன்னுமே பிரேக் பண்ணல. அதே மாதிரி இதே இடத்துல தான் மேனிப்புலேஷன் லெக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நாஸ்டாக்கில் 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல நான் ட்ரேடுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 9:30 ஓப்பன். ஸோ இது வந்து 9:30 ஓப்பன். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 9:30 ஓப்பன். இங்கே இருக்க கேண்டில் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து 9:30 ஓப்பன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 மினிட் எஃப்இஜி இருந்துச்சு. ஸோ இந்த 15 மினிட் எஃப்இஜியை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி சார்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த 15 மினிட் எஃப்இஜியை நான் மார்க் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் இது இன்வெர்ஸ் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா, அதாவது இங்கே ப்ரைஸ் வந்து லோவை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு, ப்ரைஸ் வந்து இங்கே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. இந்த எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு கீழே வந்து எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு கீழே வந்து மறுபடியும் ஒரு மேலே வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே வந்து லோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப் சைட் கொடுத்துச்சுன்னா நம்ம அப் சைட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது என்னோடய ஆக்சுவல் பிளானாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் நடக்கவும் செஞ்சது. ஆனால் இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட் எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு அப்படியே கீழே வரக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்துட்டு 9:30 லோவை க்ரியேட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. 9:30 லோ எங்கே இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே இருந்துச்சு 9:30 லோ. ஸோ 9:30 லோ க்ரியேட் ஆகிருந்தாலுமே லண்டனோட லோவை இன்னுமே எடுக்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல பை எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட 9:30 லோ. 9:30 லோ எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. ஆனால் மேலே வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 9:30 லோ கலெக்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணதுக்கப்புறமே சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டைம் மூவ் ஆகலை. ஸோ இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த 5 மினிட் எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் நான் அதை வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் 5 மினிட் எஃப்இஜி.
ஸோ இந்த எஃப்இஜி எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணல. இது வந்து டோஜி கேண்டில் மாதிரி தான் க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லண்டன் லோ எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். லண்டன் லோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதான்னு சொல்லி பார்த்தேன். லண்டன் லோ எடுக்கிற அந்த டவுன் சைடு மூவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு எஃப்இஜி ஒன்று க்ரியேட் ஆச்சு. இந்த எஃப்இஜி க்ரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு போனீங்கன்னா ஸோ இங்கே வந்து லண்டன் லோ எடுத்திருக்கு கரெக்டாக. ஸோ கரெக்டாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இங்கே வந்து 1 மினிட்ல நம்மளுக்கு ஒரு 3-4 எஃப்இஜி இருக்குது இந்த ஏரியாவில் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட 5 மினிட் எஃப்இஜி. ஸோ இப்போ 1 மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு, இங்கே இருக்க எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆனால் நான் ட்ரேட் எடுக்கலை. ஏன்னா இங்கே இருக்கிறது 5 மினிட் எஃப்இஜி. எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃப்ளூயன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல பர்ஃபெக்டான ட்ரேட் கொடுக்கும். ஸோ 1 மினிட்டு எஃப்இஜி வந்து ஏதாச்சும் ஒரு 5 மினிட் எஃப்இஜிக்கு கீழே இருக்குது அப்படின்னா, லெட்ஸே இந்த எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜி வந்து 5 மினிட் எஃப்இஜிக்கு கீழே இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜியும் இன்வெஸ்ட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த 2 எஃப்இஜியுமே 1 மினிட் எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி 5 மினிட் எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அப்படி இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரானேன். ஓகேவா? ஸோ ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டு நான் 1:2 ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா இங்கே 15 மினிட் எஃப்இஜி இருக்குது. அது வந்து நம்ம இன்னும் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணுமோன்னு தெரியலை. ஸோ அதனால் அந்த 15 மினிட் எஃப்இஜி வந்து ட்ரா அண்ட் லிக்விடிட்டியை வச்சு நான் அந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நான் வந்து டார்கெட் வந்து இந்த ஹை வச்சுருந்தேன். 15 மினிட் எஃப்இஜி கொஞ்சம் மேலே இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஆனால் இது வந்து இங்கே வந்து வர்றப்பவே நான் எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எடுத்து ஒரே ஒரு லாட் தான், ஒரு லாட் சைஸ் தான். அதனால் வந்து என்னால் அஃப்கோர்ஸ் பார்ஷியல்ஸ் புக் பண்ண முடியாது. ஸோ அதனால் எஸ்எல் ட்ரையல் பண்ணிவிட்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ இந்த எஃப்இஜி கீழே இங்கே வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே வச்சுருந்தப்போ என்னோடய எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிடுச்சு இந்த டவுன் சைட் மூவில். ஸோ இதுக்கடுத்து வந்து ப்ரைஸ் எப்படி மேலே தான் போக போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த லெவலில் எப்படி இன்னொரு எடுக்குன்னு சொல்லி தெரியும். அதனால் ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி எடுத்தேன். ஸ்கேல்ப் எங்கன்னா 3318 3336 வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா $140 எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நிறைய லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் இந்த வீடியோ சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோ ரீவாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்லாதப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரேக் ஈவன் ட்ரேட்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ்.